ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் நீங்கள் மினிமம் பாஸ் ஆகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கான மினிமம் பாஸ் ஃபஸ்ட்டு எதெல்லாம் 10% எக்ஸாமில் வரக்கூடியது அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்த்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு இது கொஸ்டின் வித் ஆன்சரோடு வேணும் அப்படின்னம்னா இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees. என்னுடைய நம்பர் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுத்துருவேன். இந்த சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணாலும் உங்களுக்கு இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் வீடியோ நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக இருக்கும். என்ன சப்ஜெக்ட் வேணுனாலும் என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள். ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி. சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கான மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு புக் பேக்கில் 8 யூனிட் இருக்குது. ஏன்னா இப்போ சப்ளிமெண்டரி எக்ஸாமில் லாஸ்ட் இயர் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் படிக்கணும். நீங்கள் 8 யூனிட், இந்த 8 யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன்வேர்டு எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிங்கன்னா எக்ஸாமில் 10லேருந்து 12 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் சொல்லக்கூடியதை மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் அண்ட் 4 மார்க் 6 மார்க் படிக்கிறத படிங்க. அடுத்தது உங்களுக்கு ஒன்வேர்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 7 2 மார்க் கொஸ்டின். இந்த 7 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை எவையாவை, மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை எவையாவை, இந்த 2, உயிரீறு மெய்யீறு விளக்குக, உயிர் முதல் மெய் முதல் விளக்குக, இந்த 4 கேள்வியிலிருந்து ஒரு 2 மார்க் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா கம்பல்சரி கொஸ்டின் 100% எக்ஸாமில் இந்த 5ல் 1 கேட்பாங்க. கேள்வி என்ன அப்படின்னம்னா காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும், முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போவாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். மேலே இருக்கிற சென்டென்ஸில் எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதை உங்களுக்கு பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன், போல்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். முயற்சி கேள்வியில் அப்படியே இருக்குது, செஞ்சாங்கிறத செய்தால்னு மாத்திரம், முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போவாது. இது ஆன்சர். இது 1. அப்போ 2 2 மார்க் அட்டன் பண்ணிடலாமா? 3வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 4 கேள்வியில் 1 படிச்சுக்கோங்க. இந்த 9ஆம் நம்பர் ரைட்டுங்களா? 3வது அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 4 பயிற்சியில் 1 9ஆம் நம்பரில் இருக்கக்கூடியது. ஓர் பயிர் வளர வேண்டும் அழகான தண்ணீர் மயில், இதுதான் கேள்வி. பள்ளிக்கூடம் எல்லாம் தருபவை ஒவ்வொரு கலையும் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக வேண்டும் மகிழ்ச்சி, இதுதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தலைப்பு மயில் ஓர் அழகான பறவை, இந்த மேலே இருக்கக்கூடியதுலேயே மயில் ஓர் அழகான பறவை. செகண்ட் பாயிண்ட் பயிர் வளர தண்ணீர் வேண்டும், பயிர் வளர தண்ணீர் வேண்டும். புரியுங்களா? அந்த ஒரு சென்டென்ஸாக கொடுக்குறாங்க, அதை 2ஆக பிரித்து எழுதணும். தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடராக்குக அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது 3வது 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்து 4வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இது மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. 10ஆம் நம்பர் கொஸ்டின். நான் சொல்கிற கொஸ்டின் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1லேருந்து 4 வரைக்கும், அடுத்தது 6ஆம் நம்பர் கொஸ்டின், அடுத்தது 9ஆம் நம்பர் கொஸ்டின், அடுத்தது 10ஆம் நம்பர் கொஸ்டின் நான் கொடுத்துருக்க மெட்டீரியலில். உலை உலை உலை, வழி வழி வழி, களை களை களை, கணை கணை, குறை குறை, பொறி பொறின்னு கீழே 1 இருக்கும். இந்த 6ல் 1 எக்ஸாமில் நீங்கள் எழுதணும். ஆக்சுவலாக 2 கேட்டு 2ல் 1 தான் எழுத சொல்லுவாங்க. 10ஆம் நம்பர் கொஸ்டின். இப்போ வழி வழி வழின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா வழியின் வலிமை அதிகமாக இருந்ததால் செல்லும் வழி அறியாமல் தவித்தான் ஒருவன் அப்படின்னு சொல்லி இந்த 3 விதமான லகரம் மயங்கலி சொற்கள் இருக்கிறது மாதிரி ஒரு தொடர் எழுதணும். கலை 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 அப்படின்னம்னா இதுக்கு ஆன்சர் இனிக்கும் களைப்பயிரில் களை எடுப்பது ஒரு கலை. புரியுங்களா? இனிக்கும் களைப்பயிரில் களை எடுப்பது ஒரு கலை அப்படிங்கிறது இந்த 3மே வர மாதிரி ஒரு தொடர் எழுதணும். இது 4வது 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. 5வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த வல்லினமைகளை இட்டும் இதிலிருந்து மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்னம்னா 100% இதில் இருக்கக்கூடிய வல்லினமைகளை இட்டும் நீக்கியிலிருந்து தான் உங்களுக்கு 1 கேட்பாங்க. ரைட்டுங்களா? இது 5வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. நீங்கள் 6 7 அட்டன் பண்ணுறதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, இது 2ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இது 1 கால்நடை பின்னாக்கு 8 வரை அறிவில்லாதவன் தங்கை வைகை, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். நஞ்சிருக்கும் கொடுத்துட்றாங்க. அந்த நஞ்சிருக்கும் அப்படிங்கிறத வச்சு 2 தொடர் சேர்த்து வச்சு வாழைப்பழத்தை நஞ்சிருக்கும் போது தின்னக்கூடாது. நஞ்சு இருக்கும் வாழைப்பழம், பாம்புக்கு பல்லில் நஞ்சு இருக்கும், நஞ்சு இருக்கும், நஞ்சு இருக்கும் அப்படின்னோம்னா குழஞ்சு போயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். நஞ்சு இருக்கும் அப்படின்னோம்னா பாம்பிற்கு பல்லில் விஷம் இருக்கும் அப்படிங்கிறது பொருள். ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நான் கொடுத்துருக்கிறதுல 13ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய புதிர்களுக்கான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆக்சுவலாக இது 4 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 42ல் கேட்பாங்க.
நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்க பயிற்சியில் 7 2 மார்க்னு கொடுத்துருக்கிறதுல இருக்கக்கூடிய புதிருக்கான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. 14 கொஸ்டின் நம்பர் 42ல் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா அதுலேயே இன்னொரு பயிற்சி உங்களுக்கு 42ல் கேட்குறதுக்கு இருக்குது. இங்கே இருக்கக்கூடியது 18ஆம் நம்பரில் இருக்கக்கூடியது வேபு பார்த்திடுவான். அடைப்புக்குள்ள உள்ள சொற்களை இது ஆக்கப்பெயர்களை கண்டறிய எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஆளிங்கிறது கேள்வி, இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டேஸ் வந்து நீங்கள் எழுதணும். உளவாளி. அகம்னு கொடுத்துருப்பாங்க, நூலகம்னு எழுதணும். மானம்னு கொடுத்துருப்பாங்க, வருமானம். தாரின்னு கொடுத்துருப்பாங்க, பட்டதாரி. ஆள்னு கொடுத்துருப்பாங்க, படியால். இது வந்து எத்தனை நம்பர் கொஸ்டின் அப்படின்னம்னா உங்களுக்கு 42ஆம் நம்பர் 4 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். பேலன்ஸ் 2 4 மார்க் அட்டன் பண்ணுறது. இது ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். எதில் அப்படின்னம்னா கேள்வி பதில் இல்லாமல். புரியுங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேள்வி பதில்னு நிறைய பேர் அதை மட்டுமே படிச்சுட்டு போகிறீங்க. அது கிடையாது. நீங்கள் மொழித்திறன் பயிற்சி படிச்சிருந்தா மட்டும்தான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த 42ஆம் நம்பர் கொஸ்டின் சொன்னேன்னா 39லேருந்து 42 வரைக்கும் 5 கேட்டு உங்களை 3 எழுத சொல்கிறாங்க. இதில் 42க்கு ஏற்கனவே நான் மேலே சொல்லியிருந்த 2 மொழித்திறன் பயிற்சி 1 அட்டன் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். பேலன்ஸ் 2 அட்டன் பண்ணுறதுக்கு அணி இலக்கணம் நீங்கள் படிச்சிருக்கணும். நான் கொடுத்துருக்கிறதுல 1ஆம் நம்பர் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. இந்த ஒரு அணி இலக்கணம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னம்னா சொற்பொருள் பின்வரும் நிலையினையை சான்றுடன் விளக்குக. செயலில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து இந்த ஒரு அணி இலக்கணம். இது 2 மட்டும் போதுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக 3வது உருவக அணியை சான்றுடன் விளக்குக. அதுவும் நீங்கள் சேர்ந்து படிச்சிருக்கணும். 1 2 நான் கொடுத்துருக்கிறதுல இன்னொரு 2 கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இது 1. உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. இது 1. இந்த 3 அணி இலக்கணம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் 1 அட்டன் பண்ணலாம். ஆக்சுவலாக 39ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். 40ஆம் நம்பருக்கு நீங்கள் நயம் பாராட்டல் படிச்சிருக்கணும். ரைட்டுங்களா? 39க்கு அணி இலக்கணம், 40ஆம் நம்பருக்கு நயம் பாராட்டல் எப்படி எழுதணும்னு யூடியூப்பில் அடிங்க. 12th தமிழ் இல்லைன்னா 11th தமிழ் நயம் பாராட்டல் அப்படின்னு தமிழில் டைப் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்லேயே வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இல்லை பின்னால் கல்வி ஆர்ட்ஸ் நம்முடைய சேனல் பேரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நான் போட்ட வீடியோவே உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட்டுங்களா? அது வந்து எழுதிக்கங்க. 41 பழமொழி நிகழ்வு நான் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக அதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, படிக்க தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் புரிஞ்சு நிறையா எழுதணும். ஏன்னா மேக்ஸிமம் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கதை உங்களால் சொந்தமாக எழுத முடியும் அப்படின்னம்னா அது வந்து சொந்தமாக எழுதக்கூடிய கதை தான். 42 அட்டன் பண்ணல, நான் 43 அட்டன் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய தமிழாக்கம் இந்த 10 மட்டுமே படித்தா போதும். 10ல் 5 உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ரைட்டுங்களா? 4 கேட்பாங்க. அந்த 4 தமிழாக்கம் இந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியதை அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ் வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது இது முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப நான் கேள்வி பதில் படிக்கலாமா? இல்லை. ஃபஸ்ட்டு திருக்குறள் நெடுவினா 3 படிச்சுக்கோங்க. திருக்குறள் நெடுவினா 3. 1 குடையில் சிறந்து விளக்குவதற்காக வள்ளுவம். இது ஃபுல்லாக என்னால் படிக்க முடியல அப்படின்னம்னா 2 பாயிண்ட். திருக்குறளை பற்றி 300 ஏதாவது 2 பாயிண்ட் போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் சொல்லக்கூடிய திருக்குறள் மட்டும் படிங்க. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. அது அதோட பொருள். ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் 2. அடுத்து கீழே ஊறு நீனிலிருந்து பயன்மரம் அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது 3வது மருந்தாகி தப்பா. இந்த 3 குறள் அதோட பொருள் மட்டும் இந்த நெடுவினாவுக்கு படித்தா போதும். கொடையில் சிறந்து விளங்கும் வள்ளுவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்வின் உயருக்கு உறுதுணையாக நீங்கள் விருந்தும் கருத்துக்கு உங்களுக்கு பயன் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. 3 குறள் 3 பொருள் படித்தா போதும். இவ்வளோ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து அடக்கடமையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னுரை 2 பாயிண்ட் ஏற்கனவே அதுக்கு படித்தது 2க்குமே ஒரே முன்னுரை தான் கொடுத்துருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடக்கமுடைமையில் இந்த அடக்கமுடைமையின் சிறப்பு அதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டே உங்களுக்கு மலையினும் மான பெரிது நிலையும் தெரியாது 1. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 3வது இருக்கக்கூடிய யாகாவராயனும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு 2. தீயினால் சுட்டமுன் சொல்ல அருமாறாதே நாவினால் சுட்டவடு. நான் சொன்ன அந்த 3 குறள் அதோட பொருளை மட்டும் படிச்சுக்கோங்க அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு. மற்றபடி இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னம்னா மேலே இருக்கக்கூடிய 2 மார்க்கில் எது இம்பார்ட்டன்ட். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அடுத்தது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் குருவினா 15லேருந்து 18 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற கேள்விகள் மட்டும் படிச்சுக்கோங்க. இனம் மொழி குறித்து ரசூல் கம் சோதோ பார்வை. மேலே இருக்க இதே சார் சொல்லல அப்படின்னம்னா அந்த தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் உயர்த்தவர் அப்படிங்கிறது அந்த கேள்வியிலே இருக்குது. அதை எடுத்து எழுத போகிறீங்க. ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்தியாது ஏதிலி குறிவுகள் எங்கோ போயினா தொடர் உணர்த்தும் பொருள். இது வந்து செயலில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வளரும் காவில் முகில் தொகை ஏறும். இது 1 படிச்சுக்கோங்க. காவடி சிந்து என்பது யாது அது 1 படிச்சுக்கோங்க. 2 5 கேள்வி சொல்லியிருக்கேன்னா. அடுத்தது தமிழர்கள் புகழ் பலியை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. 6 திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எப்போதும் மருந்து தேவையில்லை என வள்ளுவர் கூறுகிறார். 8 இந்த 8 கேள்வி படிச்சிருக்கணும்.
அடுத்து கீழே இருக்கக்கூடியதில் இந்த கோடையில் 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் என்பவர்கள், என்ன சொல்கிறவர்கள் ஆசிரியர்கள், எண்ணுபவர்கள் மாணவர்கள். இதுதான் இவ்வளோதான் ஆன்சரே. இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை. 16ஆம் நம்பரில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வி. செயலில் 3 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நான் சொன்ன இது மட்டும் படிச்சிருந்தா போதும். உரைநடையை பொறுத்த வரைக்கும் முதல் 3 பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், இது ஒன்று. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக, இது ஒன்று. ஊவேசா பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக, இது ஒன்று. 3. அடுத்து பார்த்தீங்கன்னா உலகமாத வீச்சரம் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளுடைய பெயர்களில் இருந்து. 4. இந்திய கட்டிடக்கலையினுடைய 3 வகைகள். 5. நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் ஊமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. 6. நாட்டுப்புறத்திலும் பட்டினத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார். 5. இந்த 5 படிச்சு 7 இந்த 7 படிச்சிருந்தீங்கன்னா 2 2 மார்க் உங்களுக்கு 19லேருந்து 21 வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். உரைநடையை பொறுத்த வரைக்கும் 3 மட்டும் சொல்கிறேன். காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு, சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து, அது ஒன்று படிச்சுக்கோங்க. சிங்கி பெற்ற பரிசு பொருள்களாக குற்றால குறவஞ்சி உரைப்பன யாவை. இந்த 4 மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது உரைநடையில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது 4. எண்ணுயிர் தமிழென்பேன் என்னும் தலைப்பில் நீர் கொண்டுள்ள மொழிப்பற்று மலை மனித வாழ்வில் சிறப்பெண் பெற்றுள்ளது. வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா. அப்படி கீழே வந்தீங்கன்னா பிரஸ்கோ ஓவியம் கற்றலி கோவில் குறித்து நீவிர் உரைப்பன யாவை. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை. இந்த 4 படிச்சிருந்தீங்கன்னா இதில் 2 மார்க் அட்டன் பண்ணலாம். ரைட்டுங்களா. நெடுவினா 1 மட்டும் சொல்லியிருக்கேன். மற்றபடி எனக்கு துணைப்பாடத்தில் எந்த நெடுவினா வரும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா யானை டாக்டர் வாடிவாசல், இது 2 படிச்சுக்கோங்க. யானை டாக்டர் வாடிவாசல், லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நர்த்தகி நடராஜன் அவர்களுடனான நேர்காணல், இது 3 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 6 மார்க் அட்டன் பண்ணிடலாம். உரைநடையை பொறுத்த வரைக்கும் எது படிக்கணும்னு கேட்குறீங்க அப்படின்னா 3வது யூனிட் 4வது யூனிட். ரைட்டுங்களா. 3வது யூனிட்டில் இருக்கக்கூடியதும் 4வது யூனிட் இல்லைன்னா 4வது யூனிட்டில் இருக்கக்கூடிய பண்டைய கால கல்வி, குருகுல கல்வி, திண்ணைப்பள்ளி, உயர்நிலை கல்வி, இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து 6வது யூனிட்டில் இருக்கக்கூடிய காலத்தை வென்ற கலை, தஞ்சை பெரியவர்களுடைய சிறப்பு, இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா 3வது 6 மார்க்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கிட்ட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.